Exercise number 1.5. Sum number 3. An amount of rupees 65,000 is invested in 3 bonds at the rate of 6%, 8% and 10% per annum respectively. ஒரு amount ஒரு 65,000 வந்து என்ன பண்றாங்க இன்வெஸ்ட் பண்றாங்க 3 bonds 3 bonds பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒன்னு 6%, ஒன்னு 8% and one 10% per annum respectively. 65,000 மூணா பிரிச்சு போடுறாங்க. அதுல வந்து ஒண்ணுத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 6%, ஒண்ணுக்கு 8%, ஒன்னு 10% per annum தராங்கன்னு சொல்றாங்க. The total annual income is rupees 5,000. அவருக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குல, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவருக்கு டோட்டலா வருஷத்துக்கு வருமானம் எவ்வளவு கிடைக்குதுன்னா 5,000 கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. The income from the third bond is rupees 800 more than that from the second bond. இந்த third condition சொல்றாங்க, the income from the third bondல எவ்வளவு கிடைக்குதோ is rupees 800 more than the second bond. Second bond விட 800 அதிகமா இருக்கு எதுக்கு third bondக்கு அப்படின்னு சொல்றாங்க. Determine the price of each bond. அப்படின்னா ஒவ்வொரு பாண்டையும் அவர் பிரிச்சு இந்த அமௌண்ட் போட்டாருல மூணா பிரிச்சு அது எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. Determine the price of each bond. Use Gaussian elimination method. Gaussian elimination method யூஸ் பண்ணி அவர் அந்த மூணு பாண்ட்ல பிரிச்சு போட்ட அமௌண்ட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. So என்ன பண்ற first let the income of the first bond. First bond வந்து income அப்படினா அது x அப்படினு எடுத்துக்கிட்டேன். ஓகே, அது எவ்வளவு நமக்கு போட்டது அப்படினு. The income of the second bond வந்து y. The income of the third bond வந்து z அப்படினு எடுத்துக்கிட்டோம். சோ அப்ப நம்ம மூணா பிரிச்சு போட்ட அமௌண்ட் வந்து 65,000. அப்போ x plus y plus z equal to 65,000. அது first equation. அப்ப rate of interest இருக்குல 6% of x. first போட்ட அமௌண்ட்ல 6% தராங்க. செகண்ட் போட்டதுல 8% தராங்க. then third போட்டதுல 10% of z. that is equal to அவர் கிடைச்ச அமௌண்ட் எவ்வளவு 5,000. அதுக்கு இன்ட்ரஸ்ட் எல்லாம் கொடுக்கறாங்கல. இந்த ஃபர்ஸ்ட் நீ போட்ட அமௌண்ட்ல 6% இன்ட்ரஸ்ட், ரெண்டாவதுல போட்டது 8%, மூணாவதா போட்டது 10% தராங்க. அதுதான் உனக்கு வருஷத்துக்கு வருமானம் எவ்வளவு அப்படினா that is 5,000. அப்ப 6% னா 6/100 into x, 8% னும்போது 8/100 into y, இது 10% அப்படின்றதுனால 10/100 into z equal to 5,000. அப்படியே ஒரு 100 ஆல மல்டிப்ளை பண்ண அப்படியே LCM எடுத்துட்டா, LCM எடுத்து அந்த 100 அந்த சைடு கொண்டு போய்ட்டீங்கன்னா ஈக்குவேஷன் எப்படி மாறிட்டு பாருங்க. 6x plus 8y plus 10z equal to அந்த 5,000ையும் இந்த 100ஐயும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம். ஓகே, தென் அடுத்து இது வந்து டிவைட் பண்ணலாம். 2 ஆல காமனா வந்து டிவைட் பண்ணிடலாம். 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ பாருங்க. இத 2 ஆல டிவைட் பண்ணா 3, இத 2 ஆல டிவைட் பண்ணா 4, தென் இத 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 5 அப்படினு ஆயிடும். சோ இது வந்து 50. ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் எடுத்து 50 ஆல டிவைட் பண்ணி என்ன பண்றீங்க 25 ன்னு போட்டு ரிமைனிங் அந்த 4 zeros எடுத்து எழுதிக்கலாம். இது செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் போங்க. தேர்ட் ஈக்குவேஷன் சொன்ன கண்டிஷன்ஸ் படி பாத்தீங்கன்னா the income from the second bond is rupees 800 more than that from the second bond அப்படினு சொல்லிருக்காங்க. செகண்ட் பாண்டை விட ஓகே தேர்ட் பாண்ட் எப்படி இருக்கும், தேர்ட் பாண்ட் வந்து செகண்ட் பாண்ட் எவ்வளவு இருக்கோ அதை விட அது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப அல்லது இது கழிச்சீங்கன்னா 800 வரும். சோ அப்ப 10% of z தேர்ட் பாண்ட் தான் என்னது z. அப்ப அது வந்து 10%. ஓகே, minus 8% of y செகண்ட் பாண்ட் சொல்லிருக்காங்கல, that is 8% of y, that is equal to 800. இல்ல இப்படி கூட எழுதலாம் நம்ம 10% தேர்ட் பாண்ட் வந்து z. ஓகே, equal to 800 more than னா இது இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா பிளஸ் னு வந்துரும். நான் ஈக்குவேஷனுக்காக டைரக்டா அந்த பக்கம் எழுதிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, அப்ப 10% of z minus 8% of y equal to 800. ஏன்னா z வந்து எவ்வளவு இருக்கோ அதை விட 800 அதிகமா இருக்கு செகண்ட் பாண்ட் அப்படி சொல்றாங்க. அது இந்த பக்கம் வந்தனால சப்ட்ராக்ஷன்ல இருக்கு. 10% னா அப்ப 10/100 வந்திருக்கும். இது 8% னா 8/100 ரெண்டுக்கு LCM எடுத்த மாதிரி வரும். ஈக்குவேஷன் அப்ப 10z, இது y ஃப்ரண்ட்ல என்ன எழுதிக்கங்க, minus 8y plus 10z equal to 100 அந்த சைடு போய் மல்டிப்ளை பண்ணிச்சுனா 80,000 ஆயிடும். So it is divided by 2. The 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஈக்குவேஷன் எப்படி மாறுது பாருங்க. minus 4y plus 5z equal to 40,000. சோ அப்ப நம்ம இப்ப மூணு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிட்டோம். மூணு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் அது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸா எழுத போறோம். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸா எழுதுனா a b அப்படினு போட்டுங்க. ஃபர்ஸ்ட் எழுதுறது a, ரெண்டாவது எழுதுறது நமக்கு b என்ற மேட்ரிக்ஸ். ரெண்டையும் சேர்த்து எழுதுறது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். எப்படி இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதுறது அப்படின்னா அந்த மூணு ஈக்குவேஷன்ல உள்ள x உடைய கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபர்ஸ்ட் ரோல எழுதணும். 1 3 0. ஓகே, இதுல இருந்து x இல்ல அதனால 0 போட்டுருக்கேன். அதே மாதிரி அடுத்த மூணு ஈக்குவேஷன்ல உள்ள y உடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து செகண்ட் காலத்துல எழுதணும். அடுத்து பாத்தீங்கன்னா z உடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து தேர்ட் காலமா எழுதணும். தேர்ட் காலமா எழுதிட்டு இங்க ரைட் சைடுல பாத்தீங்கன்னா அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, ஈக்குவேஷன்ல ரைட் சைடுல உள்ள கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அதை ஒரு காலமா எழுதணும்.
ஸோ இப்போ இதுக்கு பேர் தான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுறோம்? x உடைய கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் காலம், அந்த மூணு ஈக்குவேஷன்ல உள்ள x உடைய கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் காலம், y உடைய கோஎஃபிஷியன்ட் செகண்ட் காலம், z உடைய கோஎஃபிஷியன்ட் தேர்ட் காலம், தென் கான்ஸ்டன்ட் டேர்மை வந்து அதை ஒரு காலமா எழுதுறோம். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ரோ எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நம்ம இதை எக்விவலென்ட் ஃபார்ம் கொண்டு வரணும். எக்விவலென்ட் ஃபார்ம் கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் நம்பர் இங்க பாருங்க 1 தான் இருக்கு. ஸோ அது கீழே உள்ள ரெண்டையும் நம்ம 0 ஆக்கணும். ஆல்ரெடி இங்கே 0 தான் இருக்கு. அப்போ இந்த 3 மட்டும் 0 ஆக்கினா போதும். அந்த 3 எப்படி 0 ஆக்குறதுன்னா ரோ 1 பேஸ் பண்ணி தான் நீங்கள் 0 ஆக்கணும். இது 3ன்னு இருக்கு. அப்போ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 0 ஆயிடும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த விதமான மாற்றம் இல்லை, நான் அப்படியே எழுதிட்டேன். ஓகே, செகண்ட் ரோ சேஞ்ச் பண்ண போறேன். R2 changes to R2 minus 3R1. ஓகே, அதை ரஃப்ல போடுற பாருங்க. R2 minus 3R1. R2 அப்படியே எடுத்து எழுதிங்க. என்ன இருக்கு? 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு. அப்படியே வந்து 2,50,000 அப்படியே எழுதிட்டு. அடுத்து R1 நம்ம 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். இந்த R1 3 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 into 3 3, 1 into 3 3, 1 into 3 3. இந்த 65,000 நீங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1,95,000 வரும். அதை அப்படியே எடுத்து இங்கே செகண்ட் ரோவை காப்பி பண்ணுங்க. சாரி, ரெண்டு சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணணும் கிடைக்கக்கூடிய வேல்யூ 0 1 2 55,000. அதை எடுத்து இங்கே செகண்ட் ரோவில் காப்பி பண்ணிக்கிட்டீங்கன்னா 0 1 2 55,000 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? தேர்ட் ரோவில் சேஞ்சஸ் இல்லை, ஏன்னா அது ஆல்ரெடி இங்கே 0 ஆயிடுச்சு. நான் அப்படியே டேரெக்டாகவே போட்டுட்டேன். முடிஞ்சிச்சா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1, அது கீழே உள்ள ரெண்டையும் 0 ஆக்கியாச்சு. இப்போ அடுத்து நம்ம செகண்ட் ரோ போகணும். செகண்ட் ரோவில் முதல் நம்பர் இங்கே இருக்கிறது 1. இந்த 1 கீழே உள்ளதை நம்ம 0 ஆக்கணும். அப்போ இந்த -4 இருக்கிற இடம் 0 ஆகணும். அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு அதில் ஃபர்ஸ்ட் ரோ சேஞ்சஸ் கிடையாது, அப்படியே எழுதிங்க. செகண்ட் ரோலையும் நமக்கு சேஞ்சஸ் கிடையாது, அப்படியே எழுதிங்க. தேர்ட் ரோ மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். தேர்ட் ரோ எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா R3 changes to R3 plus 4R2. ஓகே, R3 plus 4R2 அப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ R3 plus 4R2. R3 எடுத்து எழுதிக்கோ. தேர்ட் ரோ அப்படியே எழுதுங்க. 0 -4 5 40,000. அடுத்து R2 4 ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா 0 4 8 2,20,000. அப்படியே ரெண்டையும் சப்ராக்ட் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ பாருங்க 0 0 13 2,60,000. அதை எடுத்து அப்படியே இங்கே தேர்ட் ரோவில் எடுத்து எழுதிட்டீங்கன்னா இப்போ இதுதான் ரோ ஈக்குவலென்ட் ஃபார்ம். ரோ ஈக்குவலென்ட் ஃபார்ம்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துங்க, அது கீழே உள்ளதெல்லாம் 0 ஆயிடும். அடுத்து செகண்ட் ரோவுக்கு போனீங்கன்னா முதல் எலிமெண்ட் இதுதான், அது கீழே உள்ளது 0 ஆகும். தேர்ட் ரோவில் முதல் எலிமெண்ட் இதுதான், அது கீழே நம்பர் கிடையாது, அதனால அதோட விட்டுலாம். திஸ் இஸ் ரோ ஈக்குவலென்ட் ஃபார்ம். அப்படிங்க ட்ரையாங்கிள் ஷேப்ல 0 ஆயிருக்கும் பாருங்க. திஸ் இஸ் ரோ ஈக்குவலென்ட் ஃபார்ம். இந்த ரோ ஈக்குவலென்ட் ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை ஈக்குவேஷனா மாற்றணும். எப்படி ஈக்குவேஷனா இருந்தது நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸா மாற்றணுமோ அதே மாதிரி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸா இருக்கிறது நான் ஈக்குவேஷனா மாற்ற போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது x உடைய வேரியபிள் y z இல்லையா, அப்போ 1 into x x plus 1 into y y plus 1 into z z equal to 65,000. that is first equation. அடுத்து ரெண்டாவது போனீங்கன்னா 0 into x 0 ஆயிடும், x வராது. அடுத்தது 1 into y y plus 2 into z 2z equal to 55,000. அது செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்து தேர்ட் ரோ போங்க. 0 into x 0 ஆயிடும், 0 into y அதுவும் 0 ஆயிடும். தென் z வந்தீங்கன்னா 13 into z 13z equal to 2,60,000. இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ 3 ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு. இந்த 3 ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம சால்வ் பண்ணி x y z ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். தேர்ட் ஈக்குவேஷன்ல இருந்து 13z equal to 2,60,000. அதை அப்படியே டிவைட் பண்ணுங்க. ஏன்னா 13 சைடு மல்டிபிகேஷன் பக்கம் வந்தா டிவைட் ஆகும். அப்போ that is z equal to 2,60,000 is divided by 13. அதை அப்படியே ரெடியூஸ் பண்ணீங்கன்னா கிடைக்கிறது z equal to 20,000. அப்போ z ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் இதை அப்படியே கொண்டு போயிட்டு செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, y plus 2z equal to 55,000. அதில் போய் z க்கு பதிலாக அந்த 20,000 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன இருப்பாங்க, y plus 2 into 20,000 equal to 55,000. இந்த 2 into 20,000 என்ன ஆயிடும், 40,000 ஆயிடும். அப்போ y plus 40,000 equal to 55,000. இந்த 40,000 வந்து பிளஸ் இருக்கு, அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆயிடும். மைனஸ் ஆச்சுன்னா y equal to 55,000 minus 40,000, that is y equal to 15,000 அப்படின்னு. ஸோ y உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தென் y z இது ரெண்டையும் எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. Substitute y equal to 15,000 and z equal to 20,000 in equation number 1. Equation number 1 என்ன சார்னா x plus y plus z equal to 65,000. அப்போ x அப்படியே வச்சுக்கங்க, y க்கு பதிலாக 15,000 போடுங்க, z க்கு பதிலாக 20,000 போடுங்க, equal to 65.
அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இது 20 + 15 வந்து 35,000 ஆகிடும். இந்த 35,000 அந்த பக்கம் போச்சுன்னா சப்ராக்ஷனில் வந்துடும், மைனஸ் ஆகிடும். ஸோ அப்போ 65 - 35 என்னாச்சுன்னா x = 30,000. ஸோ அப்போ x உடைய வேல்யூ கிடைச்சாச்சு, y உடைய வேல்யூ கிடைச்சாச்சு, z உடைய வேல்யூ 3 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ த ப்ரைஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாண்ட், இந்த ஃபர்ஸ்ட் பாண்டில் அவர் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காருன்னா 30,000 போட்டிருக்காரு. செகண்ட் பாண்டில் அவர் போட்ட அமௌண்ட் 15,000, தேர்ட் பாண்டில் அவர் போட்ட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 20,000. இப்போ 3ஆக பிரித்து போட்டிருக்காரு, 30,000, 15,000, 20,000.